செம்மையாக கிரியேட் பண்ண போகிறோம். சீன் பிரேக் டவுன் என்ன சீன் பண்ணலாம்? எங்க அம்மாவை நாளைக்கு வர சொல்லிட்டுமா? எதுக்கு? உன்னை பார்க்க. என்னையா? ஏன்? வீட்டுல பார்த்து பேச வேணாமா? நிச்சயம் பண்ண வேணாமா? அவ வந்து என்ன சொல்வா, நீ வீட்டுல இருந்து வர சொல்லவா நிச்சயம் பண்றதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே க்ளோஸ் போயிடும். டக்குன்னு இங்க க்ளோஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஏன்னா அவனுக்கு வந்துட்டு மேரேஜ் மேலேயோ லவ் மேலேயோ எந்த ஒரு பெரிய அஃபெக்ஷன்ஸுமே இல்லை. சொன்னானே அவனுக்கு ஒரு ஃபேஸ் மாறிடுச்சு. மாட்டிக்க போறான். ஸோ எங்க அது வந்து மேரேஜ்னு கூட்டு போயிட போறாங்களா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு எமோஷன், அவனுக்கு டக்குன்னு மூஞ்சி மாறிடுச்சு. ஸோ இந்த சீனுக்கு உடனே அவன் க்ளோஸ் வந்துட்டாங்க. அடுத்த சீன்ல அவன் பார்ப்பான், நிச்சயமா அவன் நார்மலா இருக்கா, இவனுக்கு கொஞ்சம் க்ளோஸ்ல இருந்து கொஞ்சம் பின்னாடி வந்திருப்பாங்க. பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அவளை பார்ப்பான், சின்னதா ஸ்மைல் பண்ணுவான். ஓகே, இது வந்து நார்மல் ஆயிடுச்சு. அவனை ஏமாத்திட்டா, சும்மா விளையாட்டுக்கு சொல்றான்னு ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி ஓட்டிய ஷாட் இருந்ததோ நார்மலாவே எல்லாமே மாறிடுச்சு. ஏமாத்தது இயல்பு தானே. திருப்பி நார்மல் ஷாட்டுக்கே அவங்க ஓட்டிஸ்க்கே வந்துட்டாங்க. அவனும் ரியலைஸ் பண்ணிட்டா, ஓகே இது காமெடிக்கா ஃபன்னா சொல்லியிருக்கான் அப்படின்றதுனால இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஷாட்லாம் பாரு. சோ கல்யாணம் நிச்சயம் இதெல்லாம் நோணும் அப்படிதானே? இதான் கல்யாணம் எல்லாம் ஃபூல்ஸ்னு சொல்றேன். அப்ப அஹமதாபாத் ட்ரிப் இன்னைக்கு உமா இதெல்லாம் தாத்தா. இப்போ இந்த ஷாட் இருக்குல்ல, இப்போ அவங்க வந்து ஜூம் போயிருக்காங்க. நீ இந்த ஷாட் பாக்குறப்போ உனக்கு என்ன தோணுச்சு? ஃபியூச்சர் பிளான்ஸை பத்தி பேசுறாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸைட்மெண்டா எனர்ஜியா இருக்கு. ஸோ அந்த எனர்ஜிக்காக அவங்க கிட்ட போய் அந்த எனர்ஜி நம்ம கன்வே பண்ற விதத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இன்னொன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த படம் வந்து அந்த 2 கேரக்டர் வந்துட்டு என்ன பேசுவாங்கன்னா, எனக்கு மேரேஜ் எல்லாம் வேண்டாம், அதை வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்காக அவங்க ஜூமின் போயிருக்காங்க அப்படின்ற விஷயமும் எனக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா படத்தோட தீமே அந்த 2 கேரக்டரும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற கேரக்டர்ஸ் வந்துட்டு மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதுதான் கதையா இருக்கு. சோ அதை வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்களோ அதுக்காக இந்த ஜூமின் போயிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. அது இது வரைக்குமே மியூசிக் போயிட்டே தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் மியூசிக் போயிட்டே இருக்கும். இப்ப இந்த சீனுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ஆள் உள்ள வருவாரு. என்ன மியூசிக் ஸ்டாப் ஆயிடும். இன்னொன்னுமே அதை ஒண்ணு பண்ணிருப்பாங்க, நீ நல்லா நோட் பண்ணி பாருங்க. அந்த சவுண்ட் என்னன்னா அந்த ட்ரெயின் சவுண்டோட எனக்கு சிங்க் ஆகும். அந்த நடக்கிறதும் அந்த ட்ரெயின் சவுண்டும் ஒரே மாதிரி மேட்ச் கட்ல சிங்க் பண்ணி இங்க கொண்டு வந்திருப்பாங்க அவங்க. ஆக்சுவலி இங்க வந்து இந்த ஜே கட் தான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சவுண்டே முன்னாடி ஷாட்லயே கேக்குது. அந்த ட்ரெயினோட சவுண்டே முன்னாடி ஷாட்லயே வந்துருச்சு. ஆக்சுவலா இப்பதான் எனக்கு கேட்டுச்சு. இப்ப கேக்குது இல்ல, கார்ல கனெக்ட் பண்ணிட்டு அது எப்படி கரெக்டா மேட்ச் பண்ணாங்க தெரியல. அது மியூசிக்கலாவும் ஒரு விளையாட்டு விளையாடி இருக்காங்க. என்ன திடீர்னு மனசு மாறதுக்கு நடுவு அப்படியே கொண்டு போய் சேர்க்கணும். மனசு மாறிட்டா பிடிச்சிட்டா அப்புறம் அப்புறம் பிச்சாதனா மாறிடுவேன். சுகிலோ இருப்பியா? ஸோ அந்த சீன்ல 2 விஷயம் இருக்கும். அவங்க ஃப்ரேம் பார்த்துருந்துன்னா ஒரு 2 கம்பிக்கு நடுவில் தான் அவங்க ஃப்ரேமே இருக்கும். இன்னொன்று அந்த ட்ரெயின் பாஸ் ஆகுது. ஸோ நாங்கள் என்ன திங்க் பண்ணோம்னா, அவங்க 2 பேரும் ஒரே ஸ்கொயர்க்குள்ள வந்துட்டாங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரியான தாட் வந்துருச்சு. ப்ளஸ் வந்துட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பிரேக் வேணுன்றதுக்காக அந்த ட்ரெயின் சீன் வந்துருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். இப்போ இது எங்களுடைய தாட். இப்போ ஐடியா என்ன? அதை உனக்கு அதே தான் தோணுச்சா? இல்ல, எனக்கு ஆக்சுவலி இப்போ நீங்க சீனை திருப்பி பாக்குறதால உங்களுக்கு அப்படி தோணி இருக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப எமோஷனோட கனெக்ட் ஆகி அது நல்லா இருக்குன்ற மாதிரி தான் தோணுதே தவிர டைசெக்ட் பண்ண தோணல. முன்னாடி அந்த காஃபி ஷாப் சீன்ல அவன் கம்பெனியோட ஆள் வந்தது பாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் வெளில இருக்காங்க. 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு பாஸ் வேணும், இங்கேயும் ஒரு பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ரெயின் ஷாட் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு அவுட்டர் ஸ்பேஸ்ல இருக்காங்க. அப்படின்றப்போ அந்த இடத்துல பிரேக் இருந்தாதான் நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அங்க ஒரு ட்ரெயின் பாஸ் பண்ணி அந்த பிரேக் பண்ணிட்டாங்க. அப்புறம்
நாங்க பேசிட்டு இருந்தோம் என்னன்னா இந்த ஷாட்ல நம்ம ஷாட் பண்ணியிருந்தா எப்படி பண்ணிருப்போம் அப்படின்னு. இங்கெல்லாம் யாரையும் நிக்க வச்சிருக்க மாட்டோம். ஆமா, யாரும் நிக்க பிரேம்ல எவன்டா நின்று இருக்காங்க சொல்லு அப்படின்னு இருப்போம். இல்லன்னா அங்க பாரு தூரத்துல யாரோ ஒருத்தவங்க அந்த என்ட்ரன்ஸ்ல யாரோ நின்னுட்டு இருக்காங்க, அது ஒரு ஹாஸ்டல் தான் அப்படின்றதுக்கு காமிச்சிருக்கோம். ஆமா, யாரையும் நிக்க விட்டுருக்க மாட்டோம் அப்படின்றது. அடுத்த ஷாட்லயுமே வந்து இவங்க ஸ்டெப்ஸ் மேல வருவாங்க, அங்க ஒரு பொண்ணு உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கோம். யாருமே இருக்க கூடாது நம்ம முடிவு பண்ணிருப்போம். அந்த ஃபோர்கிரவுண்ட் சேரின்னு ஊத்திருப்போம், எல்லாத்தையும் எடுத்திருப்போம். யாருக்கு தெரியாம கூட்டு வரா அப்படின்றத நம்ம எடுத்துருப்போம். எப்படி உருக்கேன்னு ஆசையா பார்த்து கைப்பிடிச்சு உள்ள இழுத்து கதவு தப்பா போட்டு எனக்கு தெரியாது. மணிரத்னம் வந்து அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க, ஏன் உங்க படத்துல எப்பயுமே அதிகமா ட்ரெயின் ஷாட்ஸ் பஸ் ஷாட்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து அவருக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா லைவ்லியா இருக்கு, லைஃப் அது கொடுக்குதுன்ற மாதிரி அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஷாட்ல எல்லா இடத்துலயும் ரெண்டு விஷயம் வந்து, ஒண்ணு அந்த மேனேஜர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிருப்பாரு, அடுத்து அந்த ட்ரெயின் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிருப்போம். இங்க யாருமே இல்லை, அவங்களுடைய இடம் தான். க்ளோஸ் போனாங்க, போயிட்டே இருக்கு. அந்த டைலாக்ஸை கன்வே பண்ண அவங்களுமே அந்த ஆக்ஷன்ஸா பண்ணிட்டே இருப்பாங்க. டக்குன்னு வந்துட்டு அந்த க்ளோஸ் வந்துட்டு இவ்வளோ க்ளோஸ்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனுக்கு மூவ் ஆயிடும். என்னவோ அந்த சீனுக்கு மூவ் ஆயிடும். சரி, இதை நான் பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. ஸோ அதை பத்தி நாங்கள் பேசணும். சரி, ஓகே, அதே ஃப்ரேம்ஸை வந்துட்டு நாங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை டீகோட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இந்த கண்டென்ட் பிளான் பண்ணிப்போம்.